தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக தேர்வுக்கான வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரேவதி இணைகிறார். ரேவதி, விவரங்கள் என்ன? பத்மநாபன், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படும் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாகி இருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பிஎட் எனப்படும் இளநிலை கல்வியியல் படிப்புக்கான 4ஆம் பருவ தேர்வுக்கான தேர்வு இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில், தேர்வு 10 மணிக்கு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாகவே அந்த வினாத்தாள் வெளியாகி இருப்பதாக தற்பொழுது சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பிஎட் எனப்படும் இந்த இளநிலை கல்வியியல் பட்டப்படிப்பை நடத்தி வருகிறது. தமிழகம் முழுவதும் சுமார் 760 கல்வியியல் கல்லூரிகள் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இந்த கல்லூரிகளில் பிஎட் 2ஆம் ஆண்டு 4ஆம் பருவ தேர்வு 27ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே 2 தேர்வுகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இன்று படைப்பு திறனும் உள்ளடக்க கல்வியும் என்ற தலைப்பில் தேர்வு நடைபெற இருந்திருக்கிறது. 70 மதிப்பெண்களுக்கு நடைபெற இருக்கும் இந்த தேர்வின் வினாத்தால் ஏற்கனவே தேர்வர்களிடம் கிடைத்துவிட்டதாக குற்றச்சாட்டு எழுதியிருக்கிறது. 29ஆம் தேதியான இன்றைய தினம் காலை 10 மணிக்கு தொடங்க வேண்டிய இந்த தேர்வுக்கான வினாத்தால் ஒரு நாள் முன்னதாகவே மாணவர்களுக்கு கிடைத்து விடுவதாகவும், பல்கலைக்கழக பதிவாளரும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியும் ஒவ்வொரு கேள்வித்தாளையும் விலைக்கு விற்று விடுவதாகவும் ஒரு சில தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. இதே போல ஏற்கனவே நடந்த 2 தேர்வுகளுக்கும் வினாத்தாள்களும் இதேபோல் முன்கூட்டியே வெளியிடப்பட்டு தேர்வுகள் முறைகேடாக நடைபெற்றிருப்பதாகவும் கல்வியாளர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுகிறது. இந்த பிஎட் எனப்படும் இளநிலை கல்வியியல் பயிலும் மாணவர்களுக்கு பருவ தேர்வு முறையாக நடத்தப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே பல மாதங்களாக முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் பொது பருவ தேர்வுக்கான வினாத்தால் தேர்வு நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன்னதாகவே வெளியாகி இருப்பது மிகப்பெரிய சர்ச்சையை எழுப்பி இருக்கிறது. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் தரத்தை இது வெளிக்காட்டுவதாக இருப்பதாகவும் பல்வேறு தரப்பிலும் இந்த குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக துணைவேந்தர் நியமிக்கப்படாமல் உள்ள நிலையில் பல்கலைக்கழகத்தின் பதிவாளரும் தேர்வு கட்டுப்பாட்டாளரும் இதுபோன்ற முறைகேடான செயல்களில் ஈடுபடுவதாகவும் பல்வேறு தரப்பிலிருந்தும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இந்த நிலையில் காலை 10 மணிக்கு இந்த தேர்வு நடைபெறக்கூடிய நிலையில் அதற்கான வினாத்தால் ஏற்கனவே வெளியாகி இருப்பது பெரும் பிரச்சனையை கிளப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.